உயர்நீதிமன்றத்திலே பதிவு பண்ணியிருக்கிறோம். 35% முன்னாள் மாணவர்கள் +2 முடிச்சவங்க, 1 வருஷம் முடிச்சவங்க, 2 வருஷம் முடிச்சவங்க இப்பவும் அப்படி இருக்காங்க. 3-4 வருஷம். சார் இதெல்லாம் இன்னைக்கு நீங்க சொல்றீங்க சார், நாங்க அன்னைக்கே சொல்லிட்டோம். முன்னாடி மாதிரி ஜேஇக்கு தனியாக எம்பிபிஎஸ் தனியாக வராது எக்ஸாம். நான் பயாலஜி குரூப்பு, நீங்கள் கம்யூனிஸ்ட் குரூப்புனா நம்ம 2 பேரும் சேர்ந்தே போகலாம். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி காமன். நீட்டுக்கு முன்னால கிராமப்புற பள்ளி மாணவர்களுக்குன்னு ஒரு இடஒதுக்கீடு இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். சார் தமிழ்நாட்டில் 50 மாணவர்கள் கூட சேரல சார், மருத்துவக் கல்லூரி மாணவர்கள். நீங்கள் வந்து அப்புறம் இடஒதுக்கீடு நாங்கள் அதை வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு இன்னைக்கு அழுவுறீங்க, அதிமுக அழுவுது, ஏடிஎம்கே அழுவுது. அன்றைக்கு அந்த மாணவர்கள் அம்போடு விட்டுட்டீங்க. பெரம்பலூர்ல கல் உடைக்கிறவரோட மகன் வந்து படிப்பான், அதை மட்டும் இன்னைக்கு சொல்றீங்க. அன்னைக்கு அதானே பண்ணாங்க, எந்த உதவியுமே பண்ணல சார். +2 படிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வரக்கூடிய மாணவர்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது, அதை விஸ்டம் அறிவுபூர்வமாக சம்பந்தப்பட்டவர்கள் தீர்க்கணும்னு சொல்லி தீர்ப்பு வாங்கி நான் வச்சிருக்கேன். யாருக்கிட்டையுமே இந்தியாவில் கிடையாது. நீட் வந்த பிறகு கட்டணம் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு எந்த கட்டணம் குறைஞ்சிச்சு? டீம்டு யூனிவர்சிட்டியில் ஃபிக்ஸட் 25 lakhs தமிழ்நாட்டில் 5 வருஷம் எவ்வளோ சொல்லுங்க? அறம் தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்று நாம் சமூக போராளி, சமூக செயற்பாட்டாளர் திரு ஆ.வை. தங்கவேல் அவர்களை சந்திக்கிறோம். சமீபத்தில் கூட பரந்தூர் சம்பந்தமான பல்வேறு விஷயங்கள் நம்ம அவரோட பேசியிருந்தோம். இப்போது நீட் சம்பந்தமாக அவர் ஏதாவது செஞ்சுருக்காரா? அவர் சில தகவல்கள்லாம் வச்சுருக்கிறாரு, நம்ம கேட்டு போடுவோம். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், நீங்கள் 20க்கும் மேற்பட்ட பொதுநல வழக்குகள் இட்டிருக்கீங்க. சரிங்க சார். அப்படி செய்ததில் நீட் தொடர்பாக ஏதாவது நீங்கள் வழக்கு தொடுத்துருக்கீங்களா, ஏதாவது செஞ்சுருக்கீங்களா? அதில் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ஆர்வம் சார். அப்போ வந்து நான் எல்என்டி ஷிப் பில்டிங்கில் ஒர்க் பண்ணேன். எல்என்டி காட்டுப்பள்ளி துறைமுகத்தில் ஒர்க் பண்ணேன். அப்போ தான் அந்த காலகட்டம் 2017 வருது. நான் அந்த செய்தியை படிக்கிறேன். அப்படி படிச்சு வரும்போது அந்த வழக்கு வந்து டெல்லி ஹைகோர்ட்டில் தான் அவங்க ஃபெமிலியர் ஆகுறாங்க. நளினி சிதம்பரம் அவர்கள் வந்து அம்மா அவர்கள் வந்து சிபிஎஸ்சி மாணவர்களுக்கு ஆதரவாக பண்ணும்போது அவங்க சென்னை ஹைகோர்ட்டுக்கு அந்த வழக்கை நீங்கள் போய் அங்கே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது ஹால் 34 நினைக்கிறேன். 34லேருந்து ஹால் 5க்கு போகுது. அது அப்படியே மேலே வரைக்கும் போகுது வச்சுங்களா சார். அப்போ நம்ம பார்க்குறோம், ரியலைஸ் பண்ணுறோம் என்ன இந்த இது அப்படி நீட்டுனா எதுக்காக வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது வந்து மருத்துவ படிவுக்கான நாடு முழுவதுமான ஒரு பொது நுழைவுத் தேர்வு வருது. ஜேஇஇ மாதிரி கொண்டாடுறாங்க. ஜேஇஇ அதெல்லாம் வந்து எப்போ எதுக்கு வந்ததுன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி காலேஜுக்கு வரல, ஐஐடி மாதிரி அதுக்கு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி காலேஜஸ்னு வச்சுக்கோங்க. நம்ம பாலிசி சொன்னோம்னா 151 மாதிரி இருந்துச்சு. எய்ம்ஸு, ஜிப்மர் அந்த மாதிரி உள்ளதுன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. அப்படி தான் இருந்துச்சு. நம்ம போய் படிப்போம் அப்படின்ட்டு ஏன் நம்ம இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அன்னைக்கு வந்து பாப்புலேஷன் பேஸில் தான் நம்ம லிஸ்ட் எடுத்தோம். எங்கே வந்து மெடிக்கல் காலேஜ் அதிகம் இருக்குது, மக்களோட தொகையோட கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு பார்த்தா நம்பர் 1 கர்நாடகா இருந்தாங்க, நம்பர் 2 கேரளா இருந்தாங்க, நம்பர் 3 ஒன்றுபட்ட ஆந்திர பிரதேசம், நம்பர் 4 தமிழ்நாடு, 5 மகாராஷ்டிரா, 6 குஜராத். சரி, இந்த நார்த் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வராங்க இல்லையா, அப்போ அங்கே ஃபேவராக வரவேற்கிறாங்க. நான் வடநாட்டிலே ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். நான் குஜராத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஒரிசாவில் ஒர்க் பண்ணியிருக்கேன். சரி, கம்பேர் பண்ணி பார்த்தோம். ஒன்றுபட்ட மத்திய பிரதேசம், ஒன்றுபட்ட உத்தரப்பிரதேசம், ஒன்றுபட்ட பீகார், மேற்கு வங்காளம். ஏன்னா எல்என்டி ஷிப் பில்டிங்கில் வெஸ்ட் பெங்கால் பீப்புள்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. சரி, 4 ஸ்டேட் கம்பேர் பண்ணால் நமக்கும் அவங்களுக்கும் 1:4 ஷார்ட்டேஜஸ். அவங்க அந்த 1:4 என்ன சொல்கிறீங்க? அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அலோகேட்டட் சீட்ஸ் அதை சொல்கிறீங்களா? பாப்புலேஷன் பேசிஸில். ஓ, அதுதான் அது நான் சொன்னது சரியா? அது ஓகே. அப்போது நம்ம ஒரு இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம கரெக்டாக ஒருத்தர் தான் போட்டி போடுவோம், அவங்க அங்கே 4 பேர் போட்டிடுவாங்க. அப்போ இன்ஸ்டியூஷன்ஸுக்கு மக்கள் தொகை அதிகம், இன்ஸ்டியூஷன்ஸ் கம்மியாக இருக்குது. அப்போ நான் யோசனை பண்ணேன், ஆஹா, வளர்ச்சி பெறாத மாநிலங்களில் வளர்ச்சி மட்டும் இல்லை சார், அங்கே கொண்டு போய் கல்வி நிறுவனங்களை கட்டி அந்த மாணவர்களை டெவலப் பண்ண முடியாது. எடுத்தோன்னே அவன் தான் நம்மள மாதிரி சாஃப்ட்காரன் கிடையாதுல்ல. அதனால் வளர்ந்த மாநிலங்களில் அந்த மாணவர்களை படிக்க வைக்க தான் இதை கொண்டு வராங்கிறது நான் முடிவு பண்ணிட்டேன். சரின்ட்டு நம்மளும் ஆரம்பித்தோம். ஆனால் அதை ஊர்ஜிதம் பண்ணது எப்போ தெரியுங்களா சார்? 2017 நீட்டு, 2018-19 சடனாக படிப்பு செக்டர் இருக்குது சார். யூஜி எம்பிபிஎஸ்சி, பிஜி எம்டி, அதுக்கப்புறம் டிஎம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி படிப்பு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த யூஜி எம்பிபிஎஸ் படிப்பில் ஸ்டேட் கோட்டா, ஆல் இண்டியா கோட்டா 2ஆக பிரிஞ்சிடும். நமக்கு 85
அவங்க 15 எடுத்துக்கோங்க. எல்லாரும் இன்னைக்கு நம்ம மைண்ட் செட் ஃபுல்லாவே உங்களை முதற்கொண்டு எல்லாருமே அதுலயே இருக்கிறோம். நமக்கு 85% இருக்கும். நான் கேட்கறதுல கூட என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு தானே. அதுக்கப்புறம் இருக்கிறது எம்டி இல்லைங்களா, பிஜி படிப்பு. அதுல நீட் தேர்வு வருவதற்கு முன்னாடி 75 ஸ்டேட் கோட்டாவும் 25 ஆல் இண்டியா கோட்டாவும் இருந்துச்சு ஆச்சுங்களா சார். சூப்பர் ஸ்பெஷாலிட்டியில் கிடையாது, எல்லாமே ஆல் இண்டியா கோட்டா. ஓகேவா. நீட் தேர்வு வந்த பிறகு ஓராண்டுகள் கழித்து அந்த முயற்சி எடுக்கப்பட்டு இன்னைக்கு அந்த பிஜி படிப்பு பாருங்க எம்டி, அது நம்மளுடைய ஸ்டேட் கோட்டை 75 50 குறைஞ்சிருச்சு. சரி, இப்போ ஸ்டடீஸ் இப்போ எக்ஸாம்ஸினுடைய தரம் கூட இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் மார்க் வாங்காதவங்களை கூட பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அது ஒரு கணக்கு வந்துச்சு. ஸோ படிப்பதற்கு இங்கே சீட்ஸ் இருந்து அதை பயன்படுத்தாத பொழுது ஏன் நம்ம ஒரு ஆல் இண்டியாவில் கொண்டு வரலாமே அப்படின்ற பிஜியினுடைய பிரச்சனையே வேற இல்லையா? இல்லை சார், அப்படி இல்லை. அதாவது ஸ்டேட் கோட்டா ஆல் இண்டியா கோட்டா அது சொல்லிடுறேன். அந்த 75 50 குறைஞ்சிருச்சு, அவங்களுக்கு 25 50 ஏறிடுச்சு. ஓகேவா சார். பிஜி படிப்பில் இந்த ஸ்டேட் கோட்டாவுக்கும் ஆல் இண்டியா கோட்டாவுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸ்டேட் கோட்டாவில் நம்ம மாநில ஒதுக்கீடு செல்லும். மாநில எப்படி ஓசி வரும், பிசி வரும், பிசிஎம் வரும், எம்பிசி வரும், எஸ்சி வரும், எஸ்சிஏ வரும், எஸ்டி வரும். ஓபிசியில் ஓபிசி, ஓசி, எஸ்சி, எஸ்டி 4 தான். இப்படி தானே இருந்துச்சு. நீட் தேர்வுக்கு பிறகு நீங்கள் இடபிள்யூஎஸ்னு ஒன்று கொண்டு வந்தீங்களா ஓபிசியில் ஆல் இண்டியா கோட்டாவில்? தெரியல சார் உங்களுக்கு, எக்கனாமிக் சார். தமிழ்நாட்டில் அது அப்ளிகபிள் ஆகல. இல்லை சார், ஸ்டேட் கோட்டா நீங்கள் அப்படி போடக்கூடாது. அது ஆல் இண்டியா டிஃபரன்ஸ் சொல்ல பாருங்க. ஸ்டேட் கோட்டாவுக்கும் ஆல் இண்டியா கோட்டாவுக்கும் என்ன கேட்டீங்களா? படிக்கிறத பத்திலாம் சொல்ல வரல, என்னென்ன பாதிப்புகள் தான், நீங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்கிறது தான். அப்ப ஸ்டேட் கோட்டாவோ ஆல் இண்டியா கோட்டாவோ உயரும் போது அந்த இடஒதுக்கீட்டுல பிரச்சனை வருது. புதுசா இடபிள்யூசி வராங்க. தமிழ்நாட்டுல அதுக்கு மிகப்பெரிய அளவுல ஆர்ப்பாட்டம் நடந்திருக்குன்னு யாருமே நடத்தல. அன்னைக்கு 75 50 குறைஞ்சிச்சா, இன்னும் ஒரு 4 வருஷம் கழிச்சிச்சு. நீங்க சொல்றீங்க பார்த்தீங்களா, நானே சொன்னேன் மதம், மொழி, இனம், சாதி, கல்விக்கு மருத்துவத்துக்கும் பார்க்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த 85 50 குறைஞ்சிருச்சு. யூஜியில் குறைஞ்சிட்டால் அது உங்க அசம்சன் தானே, அதுக்கான வாய்ப்பு நாங்கள் பிஜிக்கு ஏன் நீங்க அசம்சன் நாங்க சொல்றோமே, அன்னைக்கே சொன்னோமே நீட் வந்தா இந்த பிஜி படிப்பு குறையும்னு சொன்னோமே. நீட் தேர்வு வரும்போது முதல் வருஷம் 2017 நல்லா கேட்டுங்க 33 35% உயர்நீதிமன்றத்திலே பதிவு பண்ணியிருக்கிறோம். 35% முன்னாள் மாணவர்கள் +2 முடிச்சவங்க, 1 வருஷம் முடிச்சவங்க, 2 வருஷம் முடிச்சவங்க அப்படி இருக்காங்க, 3-4 வருஷம். சார் இதெல்லாம் இன்னைக்கு நீங்க சொல்றீங்க சார், நாங்க அன்னைக்கே சொல்லிட்டோம் இது இட் வில் இன்க்ரீஸ்னு சொன்னோம். எப்படி அன்னைக்கு இருந்து தலையில மாதிரி சினிமா ரிபிடேஷன் ஸ்டூடண்ட்ஸ்னுடைய இன்க்ரீஸ், அவங்க வந்து அன்னைக்கு 35 இருந்தவங்க இன்னைக்கு 65 போயிட்டாங்க. காரணம் வந்து இல்ல நான் சொல்லிடுறேன், இடஒதுக்கீடு அந்த கோட்டாவை சொல்றேன். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த 85 என்னைக்கு இருந்தாலும் குறைச்சிருவாங்க, யாரும் குரல் கொடுக்க மாட்டீங்க, அப்ப நம்மளே மாதிரி ஆட்கள் தான் போராடணுங்கிறதா எங்க எய்மா இருந்துச்சு. மெயின் பாதிப்பா சார். இன்னும் ரொம்ப முக்கியமான பாதிப்பு, செக்டரே மாறிடுச்சு. என்னன்னு கேட்டால் அந்த ஆல் இண்டியா கோட்டாவில் யார் வேணாலும் படிக்கலாம், அங்கே எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது ஆச்சுங்களா சார். நீங்கள் சொன்னீங்க இந்த மைனஸ் மார்க்லாம் வருது இல்லையா, சென்னையில் பொறுத்த வரைக்கும் சொல்லலாம் நம்ம ராமச்சந்திரா டீம்டு யூனிவர்சிட்டி, சவிதா டீம்டு யூனிவர்சிட்டி, பாலாஜி, இப்போது ரீசெண்டாக ஜெகத்ரத்ன ஐயா அவர்களுடைய காலேஜ் டீம்டு யூனிவர்சிட்டி, இந்த பக்கம் எஸ்ஆர்எம் டீம்டு யூனிவர்சிட்டி ஆச்சுங்களா சார். இது டாப் கிரேடு. அதுக்கு கீழே 2022 ஒரு ரோல் வருது புதுசாக, என்னென்னலாம் நீட் தேர்வுக்கு பின்னாடி வருதுன்னு பாருங்க. இது ஆல் இண்டியா கோட்டாவோட இது ஸ்டேட் யூனிவர்சிட்டி வருது, பிரைவேட் யூனிவர்சிட்டி. இங்கே சென்னையில் வெங்கடேஸ்வரா இருக்குது, திருச்சியில் சமயபுரம் இவங்க இருக்காங்க, இப்போ வந்து கோயம்புத்தூர் கம்பெனிக்காரெலாம் கொண்டு வந்துட்டாங்க. இது ஸ்டேட் லெவல் யூனிவர்சிட்டின்னு வருது. 2 ஆயிடுச்சா. அதுக்கு கீழே தான் கவர்மெண்ட், அதுக்கு செல்ஃப் ஃபைனான்ஸு, அதுக்கு கீழே கவர்மெண்ட்டு. இப்போது நீங்கள் தடிப்படியாக இந்த ஆல் இண்டியா கோட்டை அதிகப்படுத்திக்கிட்டே போனீங்கன்னா நம்மளோட போட்டி வந்து அதிகமாகிடும் சார். நான் வந்து நீங்கள் உங்களுடைய கவலை, உங்களுடைய அக்கறை புரியுது. இது பிஜி ஸ்டடீஸை நம்ம வந்து கண்டிப்பாக ஆட்கள் குறைவாக பிஜி படிப்பதற்கு குறைவாக இருக்கிறாங்க, அல்லது நீங்கள் சொல்கிற ரேஷியோவில் பிரச்சனை, இதெல்லாம் நான் பேசுவேன். இப்போ நான் என்னுடைய அடிப்படையான கேள்வி, யூஜி ஸ்டடீஸில் என்ன சார் பிரச்சனை? இப்போ இருக்கிற 85% வச்சுட்டு பேசுவோம். ஓகே, நீங்கள் 85% வச்சுட்டு நீங்கள் வந்து அதில் வந்து 2017 எல்லாரையும் ஒரு மாணவர்கள் வந்து இங்கே இருக்கிற பாடத்திட்டம் இந்த நீட்டை எதிர்கொள்வதற்கு போதுமானதாக இல்லை அப்படின்னும் போது தமிழ்நாடு அரசு ஒருபுறம் அவங்க போராடுறாங்க, என்னது நீட்டு விலக்கு கேட்டு, மறுபுறம் அவங்க சப்ஜெக்டை இன்க்ரீஸ் பண்றாங்க. அதுக்கு அன்னைக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சஃபர் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஈக்குவலா சிபிஎஸ்சியில் என்னென்ன சிலபஸ் இருக்கோ அதெல்லாம் கிட்டத்தட்ட ரிவைஸ் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. தொடக்க காலத்துல
தொடக்க காலத்தில் விலக்கு கேட்டது நியாயம். கோர்ட்டு கூட கேட்டுச்சு, ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்க. அப்போது படிக்கிறவங்க நீட்டுக்காக மறுபடியும் 2 வருடம் 3 வருடங்கள் போராடி பல்வேறு மாநிலங்களில் இந்த கோச்சிங் சென்டர், பெங்களூரில் ஒரு கோச்சிங் சென்டர் பெட்டராக இருக்கும், கோவையில் இது இருக்கு, கேரளா, ராஜஸ்தான் இப்படியெல்லாம் பண்ணலாம், எல்லாம் முயற்சி பண்ண. இப்ப கிட்டத்தட்ட இந்த 2 விஷயங்கள், ஒண்ணு பாடத்திட்டம் ரெடி ஆயிடுச்சு, 2வது 7.5% கிராமப்புற ஒதுக்கீட்டு, இந்த 2 வழியாக நீட்டை நாம் எதிர்கொண்டு விட்டோம் அப்படின்னு நான் பாக்குறேன். இன்னமும் நீங்க விளக்க வேணும் சார். நான் எங்கேயாவது ஒரு இடத்துல பாடத்திட்டத்தை பேசியிருக்கேனா? நீட் வந்த காலத்திலேயே சிபிஎஸ்சி பாடத்துக்கு ஸ்டேட் போர்டு மாணவர்களுக்கு டிஃபரன்ஸ் 20% தான். அன்னைக்கு இருந்த 3400 அந்த சீட்ல 2000 யார் பிடிச்சா தெரியுங்களா? ஸ்டேட் போர்டு மாணவர்கள் தான் பிடிச்சாங்க. 1000 தான் சிபிஎஸ்சி மாணவர்கள் பிடிச்சாங்க. சிபிஎஸ்சி பாடத்திட்டமே மேல 7 வருஷம் 8 வருஷம். நான் அந்த டாப்பிக்கே வரல. நீட் வரும்போது நீட்டோட ஜேயோட அசம்பிளி என்னன்னா 5 சப்ஜெக்ட் தான் +2ல 5. இன்னைக்கு நீங்க தேசிய கல்வி சொல்றீங்க இல்லையா, வெறிச்சாவும் பாருங்க எப்படி வராங்க, அவங்க எந்த ரூட் பிடிச்சி வராங்கன்னு பாருங்க. என்னன்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இங்கிலீஷு ஒரு சப்ஜெக்ட் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். 5 சப்ஜெக்ட் தான். கரெக்டுங்களா? 500 மார்க்னு வச்சுப்போம். நான் இதில் எந்த டவுட்டுமே இல்லை. அன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை சப்ஜெக்ட்? 6 சப்ஜெக்ட். எத்தனை தேர்வு? 6 தேர்வு, 8 தேர்வு. அது 8 தேர்வு எப்படி வரும்னா தமிழ் பேப்பர் 1 படிக்கிறான் சார், பேர்டன் ஜாஸ்தி. அப்போ எங்களுக்கு ஏதாவது விளக்கு கொடுத்துருக்கணும்ல? அதுதான் நான் சொல்ல வரேன். எங்களுக்கு முதல்ல வந்து எக்ஸாம்ஸ் எங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட், தமிழ்நாட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. 16.66%. நான் நினைக்கிறேன் அந்த தேர்வை சுருக்குறதுல உங்களுடைய பங்கு இருக்குன்னு நான் சொல்றேன் பாருங்க. அப்போ நான் ஃபர்ஸ்ட் இந்த நீட்டை வேணாங்கிறது முதல் காரணமே 16.66% சப்ஜெக்ட் பர்டன் அதிகமா இருக்குது. அப்போ டெல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட் எடுத்துக்கல, டெல்லி ஹைகோர்ட் சொல்லிருச்சு 2018ல் இது வந்து பாடத்திட்டம் சம்பந்தப்பட்டு தமிழ்நாடு சம்பந்தப்பட்டு சொன்ன பிறகு நீங்க என்னோட வழக்கு ஜட்ஜி 2019க்கு அப்புறம் தான் அன்னைக்கு இருந்த அரசு 8 தேர்வு 6 தேர்வா குறைச்சாங்க. இன்னைக்கு டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்குது 6 5 ஆக்கலாம்னு. தெரியுங்களா உங்களுக்கு? அந்த நுழைவுத்துறை மெத்தட் மாறப்போகுது தெரியுங்களா சார்? நம்ம தேர்தலுக்கு பிறகு என்னன்னா இப்போ முன்னாடி மாதிரி ஜேஇக்கு தனியாக எம்பிபிஎஸ் தனியாக வராது எக்ஸாம். நான் பயாலஜி குரூப்பு, நீங்க கம்யூனிஸ்ட் குரூப்னா நம்ம 2 பேரும் சேர்ந்தே போகலாம். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி காமன். நான் பயாலஜி எழுத போகிறேன், நீங்கள் மேத்ஸ் எழுத போகிறீங்க. அது மாதிரி வரப்போகுது. இப்போ நம்ம எக்ஸாம்ஸ் வரணுமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அந்த இந்த ஒரு உயர்கல்வியோட முதல் வந்து ப்ரியாரிட்டி யாருக்கு? சார் நான் வந்து மீண்டும் கேட்குறேன், யூஜி ஸ்டடீஸில் கடந்த காலங்களில் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. நீங்கள் இப்போ சப்ஜெக்ட் பேர்டனை குறைச்சதில் உங்களுடைய பங்கு இருக்குது. பல்வேறு சமூக ஆர்வலர்கள் நம்ம அரசை கூட நிறைய பேசினாங்க. இப்போ திமுகவில் திரு உதயநிதி அவர்கள்லாம் வந்து நான் 1 கோடி கையெழுத்து வாங்குறோம், நீட்டு விளக்கு ரகசியம் எனக்கு தெரியும் அப்படின்னாரு. இன்ன வரைக்கும் அந்த என்னன்னு தெரியல. இதையெல்லாம் விட்டுருவோம், இந்த அரசியலை விட்டுட்டுவோம். இதை விட்டுட்டு இப்போ உங்களுக்கு எந்த அரசியல் நோக்கம் கிடையாது, நீங்கள் சமூக செயற்பாட்டால் சமூக போராளி. யூஜியில் இன்றைக்கும் நீட்டு விளக்குக்கான தேவை இருக்கிறதா? ஆமாம், ஈக்குவாலிட்டி இல்லை சார். சார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க, இந்த மாதிரியான ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம். 10வது படித்தவனுக்கு ஒரு ஈவன், 11வது படித்த ஒரு ஈவன், 12வது படித்த ஈவன் வைக்கிறாங்க. அந்த பேர் டக்குன்னு எனக்கு வர மாட்டேங்குது. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டில் 10வது படித்தவனுக்கு ஈக்குவல் பண்ணுறாங்க. இங்கே அப்படி இல்லை. நான் +2 ஏழை எளிய மாணவர்கள் எந்த ஸ்கூலில் வேணாலும் படிக்கலாம். ஸ்டெம்ப்னு சொல்லுவாங்களா, அதை சொல்கிறீங்க? ஆமாம், நான் வந்து வரும்போது எனக்கு என்னோட ஈக்குவல் பண்ண எழுதுறது இல்லை, ஆசிரியர்கள் எழுத வராங்க. ஆச்சுங்களா சார்? இப்போ அடுத்து வந்து நீங்கள் ஆல் இண்டியா ஓட்டு அதிகப்படுத்திட்டீங்க, என்னோட எழுத வரவங்க இவங்க வராங்க. யார்? நார்த் இந்தியன்ஸ் வராங்க. அப்போ எல்லா விதத்திலையுமே இந்த ஈக்குவாலிட்டியே கிடையாது இந்த தேர்வில். சரி, நான் இன்னொன்று வச்சுக்கோ, நீங்கள் வராதுன்னு சொல்கிறீங்களா 85-15. நான் வேணா சொல்கிறேன், இந்த 85-15 60 அதை 40 ஏறிடுச்சுன்னா நீங்கள் என்ன நீட்டை, நாங்களே நீட்டை எடுத்துருவோம் சார். யார்? சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துருவாங்க. அவங்க எங்க நோக்கமே அதுதான். எங்களுக்கு நோக்கம் வந்து எங்களால் நீங்கள் சொல்கிறீங்க மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி சொல்கிறீங்கல்ல, ஏன் இன்னைக்கு 13,000 சீட் இருக்கு சார்? நான் கேட்குறேன் சார், நம்ம கேட்குறோம் 13,000 சீட் இன்க்ரீஸ் பண்ணீங்களா? அந்த 15% அதே ஈக்குவல் ஆகுதா? அப்ப நம்பர் 7.5% இல்ல, அந்த ஆல் இண்டியா கோட்டா. நான் இந்த 7.5 வர இருங்க. அது நான் உங்களை சொல்லணும் முதல்ல, ஏன்னா நீங்க எல்லாம் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. என்னமோ நீங்களா கொண்டு வந்த மாதிரி. அது ஒரு பெரிய ஒரு 2 நிமிஷம் வரலாம், ஈஸியா சொல்றேன். அப்போ 10,000 சீட் இருக்கும்போது 1,500 பேர் படிச்சான். 20,000 சீட் இருக்கும் 3,000 பேர் படிக்க போறான். யாருக்கு அதிகம்? அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகுதா? அப்ப அது 15 கட்டாயம் எந்த மாற்றம் குறையும். ஏன்னா நீதிமன்றம் டிசைட் பண்ண போகுது. இல்ல அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இப்போ ஆச்சுங்களா, அங்கே போய் மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி ஓப்பன் பண்ண முடியல. கரெக்டுங்களா? அப்போ அவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வர்றாங்க. நாம் என்னதான் சட்டையை கிழிச்சுக்கிட்டாலும் நாம் கல்வியில் ஒத்துமையாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நீங்கள் இவ்வளோலாம் சொல்கிறீங்க, நீங்கள் ஒரு வாதம் வைக்கிறீங்க, மாநிலத்துக்கு முழு உரிமை கொடுத்துட்டா நாங்கள் மல்லாத்தி கல்வி வச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறீங்க. நீட் தேர்வு கன்கரண்ட் லிஸ்ட்ல இருந்து எங்களுக்கு தூக்கி எங்களுக்கு ஸ்டேட் லிஸ்ட்டில் கொடுத்தா உடனே நீட் தேர்வுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் மதிப்பெண் அடிப்படையில் சேர்ந்தாங்க.
98% மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவர்கள் சேர்ந்தாங்க. இப்போதான் நம்ம முயற்சி பண்ணி சொல்ல இருங்க சார். 1% சிபிஎஸ்சி சேர்ந்தாங்க, சிபிஎஸ்சி மாணவர்கள் அந்த ஐசிஎஸ்லாம் சேர்ந்து. 1% அரசு பள்ளி மாணவர்கள் சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. மாநில அரசு தானே இருந்துச்சு, மதிப்பெண் சேர்ந்தீங்க. இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, இல்லுஸ்ட்ரேஷன் பாலி நார்மலைசேஷன் அல்லது லெவல் பிளேயிங்னு ஒரு மெத்தடை கொண்டு வந்தாங்க. 2018 சொல்றீங்க, நீட்டிற்கு முன்னாடி. நீட்டிற்கு முன்னால் மதிப்பெண் நான் சொல்ல வரேன். ஆமா, +2 மதிப்பெண்கள் அடிப்படையில் எங்களுக்கு நாங்க வந்து அரசு பள்ளி மாணவர்கள் ஐயோ அம்மான்னு அழுகுறோம்ல, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது சார். நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். அன்னைக்கு சிபிஎஸ்சி மாணவர்களுக்கு தான் லெவல் பிளேயிங் கொடுத்தாங்க. இல்ல, அன்னைக்கு நம்ம கிராமப்புற மாணவர்களுக்குன்னு நம்ம 15%, அதை வந்து ஜெயலலிதா அவர்கள் 25% மாற்றும் போது தான் பிரச்சனையாச்சு. அதெல்லாம் இல்ல சார், நான் சொல்ற லெவல் பிளேயிங் அவங்களுக்கு கொடுத்துட்டு இவங்களுக்கு கொடுக்கவே இல்லை. நீங்க நான் சொல்லல, ப்ராஸ்பெக்டஸ் சொல்றாங்க. எப்படின்னா சார், நீட்டுக்கு முன்னால கிராமப்புற பள்ளி மாணவர்களுக்குன்னு ஒரு இடஒதுக்கீடு இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், அங்க இருந்துச்சு சார். தமிழ்நாட்டுல 50 மாணவர்கள் கூட சேரல சார், மருத்துவக் கல்லூரி மாணவர்கள். நீங்க வந்து அப்புறம் இடஒதுக்கீடு நாங்க அதை வந்து சொல்லி ஜெயலலிதா இன்க்ரீஸ் பண்ணும்போது தான் ப்ராப்ளம் ஆகி டிராப் அவுட் பண்ணல. நான் சொல்லி முடிச்சேன். நம்ம இதையே கூட சொல்லுங்க. இல்ல லெவல் பிளேயிங் வருது, ரெக்கார்டிக்கலா சொல்லுது. ஆனா நீங்க என்ன சொல்ல ப்ராஸ்பெக்ட்ல நீங்க சொல்றது இந்த இது மேட்டர் வரலையே, அதுதான் ஃபோக்கஸ் பண்றாங்க தமிழ்நாடு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அரசு பள்ளி தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள் வந்து 200க்கு 200, அப்போ 200 மார்க் இந்த பஞ்சாயத்துல. அப்போ 1200 எல்லாமே நான் என்னோட வழக்கு உயர்நீதிமன்ற வழக்கு, டெல்லி ஹைகோர்ட் வழக்கு 14% சார். நான் அதுல யாரு 14%, அதான் நம்ம சொல்லணும். அந்த வழக்குல வந்து வருது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவங்க 90 மார்க் வாங்குறாங்க. சிபிஎஸ்சி பாடத்தை கஷ்டம்னு சொல்லிட்டு 90 100 ஆக்குறாங்கன்னு வச்சுங்க. உதாரணத்துக்கு நம்ம 100ல இருக்காங்க, அவங்க 90ல இருக்காங்க. இந்த 90 100 ஆக்க ஒரு லெவல் பேசிங் சிஸ்டம் போடுறாங்க. அப்ப 90 மார்க் வாங்கினா அவன் 100 கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. அப்ப 90க்கு 10 மார்க் ஏறுது. 60 மார்க் வாங்கினுக்கு 66.66 வருது. 10% ஏத்துறாங்க. இல்ல, அது ஒரு கால்குலேஷன். அது ஏதோ ஒரு 100 × 60 / 90 அது மாதிரி. நான் உங்களுக்கு அந்த ஃபார்முலா அனுப்புறேன். நான் அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டோம். கொடுக்குறாங்கல்ல, அன்னைக்கு நீங்க அரசு பள்ளிக்கு நான் கொடுக்கவே இல்லையே, ப்ராஸ்பெக்டஸை மென்ஷன் பண்ணல. அப்போ உங்களோட நோக்கம் யாருக்கு அது? யாருக்கு அது? நீங்கள் கல்வி நிறுவனம் நீங்கள் வைத்திருப்பதால் ஏது சிபிஎஸ்சி அவங்க தானே வச்சிருக்காங்க. அதனால அது துவக்கப்பட்டது அரசு பணியாளர். அதுக்கு நான் ப்ரூஃப் சொல்றேன். இப்ப நீங்க வாதமே சொல்லவே முடியாது. இந்த கவர்மெண்ட் அது செய்த சிலருக்கு இப்ப ரீசெண்டா ஒரு இன்சிடென்ட் நடந்து இப்ப வித்ரா பண்ணிருக்காங்கல்ல. என்னது, அரசு உதவி பெறும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் சிபிஎஸ்சிக்கு வந்து இப்ப நீங்க சொல்றது பார்த்தா இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த செல்ஃப் ஃபினான்சிங் டீம்டு யூனிவர்சிட்டிக்கு பில் அது வந்து சிபிஎஸ்சி கொண்டு வந்து லெவல் பிளேயிங் கொண்டு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு வந்தது. ஓ, அததான் சார் நான் சொல்றேன். நான் உனக்கு என்ன அக்கறை? அரசு பள்ளி மாணவர்களுக்கு இன்னைக்கு அழுவுறீங்க, அதிமுக அழுவுது, ஏடிஎம்கே அழுவுது. அன்றைக்கு அந்த மாணவர்கள் அம்பூர் விட்டுட்டீங்க. பெரம்பலூர்ல கல் உடைக்கிறவரோட மகன் வந்து படிப்பான், அதை மட்டும் இன்னைக்கு சொல்றீங்க. அன்னைக்கு அதானே பண்ணாங்க, எந்த உதவியுமே பண்ணல சார். இதுதான் சார் எனக்கு ஆதங்கம். இப்படி எல்லாம் விட்டுட்டு நீங்க இவ்வளவு தூரம் பண்ணிட்டு நாளைக்கு 85-50 குறைஞ்சு நீங்க பாட்டு போயிருவீங்க சார். நீங்க என்ன பண்ணுங்க, அதிமுக திமுக ஆட்சியில் இருக்கும்போது இவங்க சிலண்டு அதிமுக திட்டுவீங்க, அதிமுக இருக்கும்போது இவங்க சிலண்டு இவங்க திட்டுவீங்க, ஆட்சி மாறிக்கிட்டே இருக்கும். யார் கேட்கறது? என்ன நியாயம் சொல்லுங்க? தெரியுதா உங்களுக்கு? இவங்களோட நோக்கம் வந்து அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. அதுக்கு தான் சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல வந்தேன். அரசு உதவி பெறும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை உங்க கட்டுப்பாட்டில் இருக்கிறது தான் நீங்க டீம் யூனிவர்சிட்டியை மாற்றணுங்கிறீங்க. டீம் யூனிவர்சிட்டியை மாத்திர என்ன இஷ்யூ நான் சொன்னா உங்ககிட்ட, அது ஆல் இண்டியா கோட்ட ஸ்டேட்டஸுக்கு போயிடும். யார் வேணாலும் சேரலாம், போட்டியிடலாம். லயோலா கல்லூரிக்கு பிரச்சனை கிடையாது, சென்னை சென்ட் ஜோசப் காலேஜுக்கு பிரச்சனை கிடையாது. 1967 ஓப்பன் பண்ண எங்களுடைய புத்தனாமட்டு நேரு நினைவு கல்லூரிக்கு பாதிப்பு வரும். டீம்டா மாற்றும் போது அந்த ஒர்க் பண்ண ஸ்டாஃப் என்ன தெரியுங்களா பிளானிங் தெரியுமா உங்களுக்கு? 5 வருஷத்துக்கு தான் சம்பளம் தருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க தான் கொடுத்துக்கணும். ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிருவோம். கிராமப்புறங்க 41 ஏக்கர் வச்சிருந்தா போதும். நகராட்சி இது மாதிரி துறையூர் மாதிரி முஸ்திரி மாதிரி நகராட்சி, பெரம்பலூர் மாதிரி எங்களுக்கு 35 ஏக்கர் போதும், சென்னை மாதிரிக்கு 25 ஏக்கர் போதும் அப்படின்னாங்க. அப்போ உங்ககிட்ட வந்து அதிகாரங்கள் கொடுத்தா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்க. யாரும் கேட்க மாட்டீங்க. யார் கேட்டா? இல்லை, நம்ம அந்த கல்வியை நாம் பெருவாரியான மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்ற எண்ணம், அந்த நிர்வாக கோளாறுகளை இப்போ அவங்க வித்ரா தானே பண்ணியிருக்காங்க. ஒன்று, கடந்த காலத்தில் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இந்த மாதிரி எம்ப்ளாய் அதை தான் நான் சொல்ல வந்தேன். கொண்டு வரும்போது ஸ்பெஷல் ஆஃபீஸர் போட்டு சொல்லி ஜெயலலிதா அவர்கள் அதை ஒழுங்குபடுத்தினாங்களே சார். கடைசியில் அவங்க எல்லாம் கவர்மெண்ட்ல சேர்த்துக்கிட்டு அவங்க அன்னைக்கு நீங்கள் ஏதாவது அவங்க என்ன லெவலில் தப்பு பண்ணுறாங்க தெரியுமா? இன்னைக்கு அவங்களோட அட்ராசிட்டி அதிகம். இப்போ அது தப்புன்றீங்களா? அரசுக்கு அது மானிட்டரிங் பண்ணணும். யாரையுமே அவங்களோட குவாலிட்டி அவங்க எப்படி வந்து சேர்ந்தாங்கிற இஷ்யூஸ் இருக்குதுமா அவங்க கரெக்டாக பார்ப்பாங்கன்னு எந்த மானிட்டரிங் கிடையாது. சொல்லட்டுமா? இப்போ அந்த நீட்டுக்கு வருவோம். நீட்டில் வந்து முதல்ல வழக்கு நடக்குது உயர்நீதிமன்றத்தில், சிங்கிள் பெஞ்சில் 34 ஹார்ட். அதுலேருந்து டபுள் பெஞ்சுக்கு போகுது. ஜட்ஜஸ் பேர் எனக்கு பேர் வந்துச்சு. அப்போ இந்த 232 ஒரு ஜிஓ பாஸ் பண்ணி இஷ்யூ 85 ஒரு 85 கொண்டு வந்தாங்க. அதுக்குள்ள மட்டும் வேகம். அப்போ அந்த ஜட்ஜஸ் சொன்னாரு, நீ வந்து நீட் தேர்வு வரலைன்னா இந்த லெவல் பிளேயிங் செல்லுன்னு சொல்ற. நல்லா கேளுங்க, எந்த லெவல் பிளேயிங்க? அப்போ அரசு பள்ளி மாணவர்கள் கிடையாது. நல்லா யோசனை பண்ண. 2017 இஷ்யூ ஓடுறப்ப
தமிழ்நாடு அரசு காமிச்சது லெவல் பிளேயிங் சிபிஎஸ்சிக்கு தான் காமிச்சாங்க ப்ராஸ்பெக்டஸில். அரசு பள்ளி மாணவருக்கு எந்த செலவுமே இல்லைன்னு, எந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லை. அப்போ ஜட்ஜஸ் கேட்டார், ஏப்பா நீ வந்து 85லேருந்து இன்னொரு 85-15 கொண்டு வர 230 ஜிஓ கொண்டு வர, அதுக்கு நீ வந்து அரசு பள்ளி மாணவர் கொண்டு வந்திருந்தா நாங்கள் என்ன கன்சிடர் பண்ணியிருப்போம்னு சொன்னார். ஓகே. அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போய் ரிட்டர்ன் ஆகி ஏகப்பட்ட காம்ப்ளெக்ஸ் ஆன பிறகு தான் அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீங்கள் 7.5 கொண்டு வந்தீங்க. ஆனால் உங்ககிட்ட அதிகாரம் இருந்த காலகட்டத்தில் நீங்கள் புரோரட்டா கொண்டு வந்திருந்தால் அன்னைக்கு நீதிமன்றங்கள் தலையிடுது. இன்னைக்கு புரோரட்டாவை நீதிமன்றங்கள் தலையிடுது விகிதாசார சமவாய்ப்பை. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆல்ரெடி ஒரு ரிசர்வேஷன் கொடுத்து முடிச்சாச்சு, அந்த மதம் மொழி இனம் சாதி சார்பாக கொடுத்தாச்சு, ஸோ இன்னொரு இதை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி நிற்கிது. அப்போ தப்பு பண்ணது அரசாங்கமா, தமிழக அரசா, மத்திய அரசா, நீதிமன்றமா சொல்லுங்கள். உங்கள்கிட்ட அடிப்படையே வெளிப்படைத்தன்மை கிடையாது சார். அன்னைக்கு நான் வெளிப்படையாக சொல்லட்டுமா, நான் ஒரு புக்கை எழுதியிருக்கேன். ஆரம்பத்தில் சாராய வித்தோம், அதுக்கப்புறம் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி கட்டணும், இப்போ நாங்கள் வந்து யாருக்கு சாதகமாக இருப்போம், பொருளாதாரமாக மேம்பட்ட மக்களுக்கு சாதகமாக இருப்போங்கிறது தான் நோக்கம். இவங்க செய்யவே இல்லை. இப்போ வந்துருச்சு இல்லை சார். நான் என்ன கேட்குறேன், நீட் தேர்வு குறைய போகுது. அதில் இந்த அறம் தமிழ் இணையதள் மூலமாக நான் உலகெங்கும் உள்ள 10 கோடி மக்களுக்கு மேலாக நான் கேரண்டியாக சொல்கிறேன், இதை நம்மளாம் கொண்டு வரல சார். யாரோ ஒரு மாணவர்களுக்கு போய் வழக்கு போட்டுடுறாங்க சார். ஈக்குவாலிட்டி எக்ஸாமில் இவங்க நீதிமன்றம் சொல்கிறது பிஜிக்கு உரிமை உண்டு, நீங்கள் சொல்கிறத யூஜிக்கு நாங்கள் வரமாட்டோங்குது. நான் கேட்குறேன், இன்றைக்கி இருக்க நீதியரசர் வந்து யூஜிக்கு பிஜிக்கு செல்லும் யூஜிக்கு செல்லாதுன்னு சொல்கிறாரு. நாளைக்கு இன்னொருத்தர் நான் போகிறேன் ஜட்ஜஸா, இல்லை நீங்களே வருவீங்க, என்னப்பா அது யூஜிக்கு ஒரு நியாயம் பிஜிக்கு ஒரு நியாயமா? ஏன் நீங்கள் தான் கல்விகள் அதிகமாக்கிட்டீங்களா? இடபிள்யூசி எப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? 10% இடபிள்யூசி வரும்போது தமிழ்நாட்டுக்கு 300 சீட் அதிகம் கொடுத்தாங்க, தெரியுமா உங்களுக்கு? யாருக்காவது சீட் அதிகப்படுத்தி கொடுத்தாங்க. அப்போ நாங்கள் வந்து இன்னைக்கு நாங்கள் தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஓபிசி தான் சார் அது. ஆமாம், ஓபிசி நீங்கள் நான் இம்ப்ளிமெண்ட் நீங்கள் பண்ண மாட்டேன்னு சொல்கிறதுக்கு வந்து படிக்கிறானா இல்லையா? சவிதா யூனிவர்சிட்டியில் படிக்கிறானா, இவர் ராமேஸ்வரில் படிக்கிறானா இல்லையா, எஸ்ஆர்எம்ல படிக்கிறானா இல்லையா, அதை கேளுங்க. எனக்கு அவ்வளோதான் தெரியுமா உங்களுக்கு? 100% உங்களுக்கு போயிடுச்சு. நீ என்ன கொடுக்க, நான் உனக்கு சீட்டை கொடுத்துட்டேன்ல, நீங்கள் சொல்கிறீங்களா கல்லூரியாக கொடுக்குறாங்கன்ட்டு. உன் பாப்புலேஷனுக்கு இவ்வளோ தான் எலிஜிபிலிட்டி, 5000 சீட்டு எக்ஸ்ட்ரா இருக்குது, அதெல்லாம் கொடுக்க முடியாது. 85-60 தான். என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். மறட்ட முடியுமா? சொல்லுங்கள். தமிழ்நாடு முழுக்க ஏர்போர்ட் 3 டிஸ்ட்ரிக்ட் ஏர்போர்ட் வருது தெரியுங்களா உங்களுக்கு? சொன்னா அது அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியிலே ஒசூர், கிருஷ்ணகிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. நேற்று அதுக்கு வேற ராமநாதபுரம் சொல்லி இருக்குது. எல்லாம் நீங்கள் எதாவது பண்ணீங்கன்னா கொண்டு வந்து மிலிட்டரி வரைக்கும் உங்களை 3 மணி நேரத்தில் உங்களை வந்து நாங்கள் ஆட்சியை கிடச்சி டிசைட் பண்ணி உட்காந்துருவோம். தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு முடியுமா? அது எஸ்.எம். கிருஷ்ணா வழக்குக்கு பிறகு நீதிமன்றம் வந்து உடனடியாக ஒரு அரச காரணம் இல்லாம கலைச்சிட முடியுமா? காரணம் வேணும், நாங்கள் கலைக்கவே இல்லை சார். இங்கே சரண்டர் ஆயிருவோம். நீங்க என்ன சார் கலைக்கிறது? சொல்லுங்க சார். இன்னைக்கு வந்து அப்படி சட்டம் இல்லை சார். நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்கிறேன், மக்கள்கிட்ட விழிப்புணர்வு இல்லை, உண்மையான ஃபேக்ட் தெரியல. அப்படியே ஃபேக்ட் தெரிஞ்சவங்களும் சரியாக போராடலை. அன்னைக்கு அந்த 75-50 குறைஞ்சப்போ நீங்கள் போராடினா உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை வந்திருக்கும். எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. எங்களை மாதிரி ஆட்கள் உயர்நீதிமன்றம் வரைக்கும் போகிற முடியல. அதையெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் மறுபரிசீலனை சொல்கிறீங்க சார். உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கும் உயர்நீதிமன்றத்தில் வழக்கில் என் மகள் பேரில் போட்ட வழக்கில் தான் நான் இன்றைக்கும் ஒரு வழக்கு வச்சுருக்கேன். அதில் என்ன சொல்லியிருக்கேன்னா, +2 படிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வரக்கூடிய மாணவர்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது, அதை விஸ்டம் அறிவுபூர்வமாக சம்பந்தப்பட்டவர்கள் தீர்க்கணும்னு சொல்லி தீர்ப்பு வாங்கி நான் வச்சிருக்கேன். யாருக்கிட்டையுமே இந்தியாவில் கிடையாது. தீர்ப்பு வச்சு நம்ம யார் அணுகி என்ன தீர்வு ஒன்றுமே பண்ண வேணாம். நான் எவ்வளவோ கத்திட்டேன், உங்களை மாதிரி ஆட்களுக்கும் புரியல, அவங்களுக்கு மாதிரி இருக்கல. எப்போ 85-60 குறையணும், அப்போ நான் சொல்லுவேன், ஆஹா நான் சொன்னப்போ கேட்கலல்ல, நீங்கள் சொல்கிறப்பே கேட்க மாட்டான்டா அப்படின்னு சொல்லுவோம். அதனால் இவங்க நோக்கம் வேறு சார். இது வந்து தேசிய கல்விக்குள்ளெல்லாம் வந்து நம்ம எல்லாரும் நம்ம டைவர்ட் பண்ணுறாங்க. பரந்தூர் விமானத்தில் 2 பேர் சேர்ந்து பண்ணாங்களோ அது மாதிரி சேர்ந்து பண்ணிடுவாங்க. ஆட்சியாளர்களை கூட இருக்கவங்களே கேட்கறதில்ல. நீங்கள் சொல்கிறீங்களா வித்ரா பண்ணாங்கன்னு சொல்கிறீங்களா, எய்டட் மாற்றினப்ப அன்றைக்கி யார் சட்டசபையில் குரல் கொடுத்தா? வேல்முருகன் பேசினார், இன்னும் 2 பேர் தான் பேசினாங்க. காங்கிரஸ் கட்சி செலவு பண்ணுறது என்ன சொன்னார் தெரியுமா உங்களுக்கு? என்ன சொன்னார் சார்? கர்நாடகா இதுக்கு முன்னாடி வந்துருச்சுங்க, கர்நாடகாவில் இதுக்கு முன்னாடி வந்துருச்சு, எங்களுக்கு எதிர்ப்பு இல்லைன்ட்டார். இல்லை, இது அவங்க வந்து திமுக கொண்டு வரும்போது காங்கிரஸ் அது துணை கூட்டணி கட்சிகள் இப்போ எதுவுமே அப்போ நாளைக்கு அதிமுக பிஜேபி கூட்டணி ஆட்சி வந்துருது. ஒருவேளை பிஜேபி வந்து அந்த 85-60 குறைச்சிருச்சு, யார் எதிர்ப்பா? மற்ற அப்ப திமுக எதிர்க்கும் சார். அரசியல் வழக்கு போடுவீங்க, நாங்க துணையா இருப்போம். அரசு அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? அரசு அதிகாரம் அன்னைக்கு அதிமுகவில் இருக்குது, பிஜேபி. சார் இவ்வளவு பேசுறீங்கல்ல, உச்சநீதிமன்றத்தில் முதல் வாரம் வந்து அவங்க சொல்றாங்க, நல்லா கேட்கணும், அடுத்த வாரம் வரும்போது நீங்கள் வந்து கிராமப்புற ஏழைன்னு பார்க்காதீங்க, ஸ்டேட் போர்டுக்கு நீட்ல எலிஜிபிலிட்டி 2017 நடந்த மாட்டோம், ஆகஸ்ட் மாதத்தில் அந்த ஜட்ஜ்மெண்ட் வருது, ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது, அதை கவர்மெண்ட் கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அனிதா இறப்பதுக்கு முன்னாடி, அனிதா இறந்தாங்கிறது ஒரு வரியை நான் சொல்லிடுறேன். அப்போது செகண்ட் பேஜில் தீபத் பேசுகிறா ஜட்ஜஸ், முதல் வாரம் சொல்ல டாக்குமெண்ட் ரைட்டிங்காக கொடுக்குறாரு, ஆர்டர் மாதிரியே. அது ஆர்டராக இல்லை, பர்மனெண்ட் ஆர்டர் கிடையாது. அடுத்த வாரம் வாங்குங்க. அடுத்த வாரம் போகும்போது
we cannot compromise to select இன்டெலெக்சுவலா அறிவாலய தேர்வுகள் சமரசம் செய்து கொள்ள முடியாது யார் சொன்னான்? தீபக் மிஸ்ரா செகண்ட் பெஞ்சில் சொன்னாரு. சொல்லுது. ஏன் சார் ஃபர்ஸ்ட் பெஞ்சுக்கு போகல நீங்க? ஏன் ஃபர்ஸ்ட் பெஞ்சுக்கு போகல? உங்களுக்கு உரிமை இருக்கா இல்லையா? போக முடியாதுடா, நீ போன வாரம் சொன்னல, நீனு நான் சொன்னாதான் போவேன். யாருமே நல்லா போய் உட்காந்து ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு திரும்பி வந்துட்டோம். நீட் வந்துருக்கு. காரணம் தெரியுதுங்களா? நிர்மலா சீதாராமன் அந்த மாதம் ஒரு கூத்து பண்ணாங்க தெரியுமா? தமிழ்நாட்டில் வந்து அவங்க நாங்கள் விலை கொடுப்பேன்னு சொன்னாங்கல்ல, சொல்லிட்டு போனாங்கல்ல. அவசரத்தில் பாஸ் பண்ணாங்களா? நீதிமன்றம் என்ன கேள்வி கேட்டுமா கேட்டுச்சு? பிப்ரவரி மாதம் வந்து பில் 6-7 மசோதா பாஸ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் ஜூன் மாதத்தில் 230 ஜிஓ பாஸ் பண்ணீங்க. இப்போ வந்து எமர்ஜென்சி மசோதா கொண்டு வரீங்க. உங்ககிட்ட குவாலிட்டியும் இல்லை குவான்டிட்டி இல்லைன்னு தூக்கி போட்டுருச்சு. சார் நான் சொல்கிறேன் சார், நான் வடமுறை சொல்லிட்டு இருக்கேன். நான் இந்த கட்சிகள் இவர்கள் குறை செய்தால் இதைத்தான் காம்பன்சேட் பண்ணி கேசுக்குவாங்களே தவிர உள்ளார்ந்து ஆராய்ந்து அந்த விஷயத்துக்கு போல இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்கக்கூடிய ஈக்குவாலிட்டி 5000 ஸ்டைஃபண்டு 10,000 ஸ்டைஃபண்டு கொடுக்கக்கூடிய ஈக்குவாலிட்டி இன்னைக்கு மெடிக்கலில் கிடையாது. நீங்கள் 7.5 நாங்கள்லாம் பேசின பிறகு தான் வந்திருக்குது. இன்னைக்கு அது வந்ததுல நீங்கள் அரசு பள்ளி மாணவத்தை பார்க்குறீங்க இல்லைங்களா? அந்த ஏழை மாணவர்கள் தானே அரசு பள்ளி மாணவர்கள் தானே எய்டடில் படிக்கிறான். கிராமப்புறம் தான் எய்டட். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு எய்டட் வந்து நாட் ஒன்லி டவுனே பார்க்காதீங்க. 1800களில் தொடங்கப்பட்டு 1900களில் கிராமப்புறங்களில் தான் எய்டட் வந்தது. புத்தனாமாட்டி சண்முகநாத் தொகுப்பில் 1932. இங்கே துறையூரில் ஜமீன்தார் சிங் யாரும் அவங்கெல்லாம் அப்போ வந்தாங்க. அப்போ அன்னைக்கு கல்லூரி யார் கொடுத்தா? எய்டட் தான் கொடுத்துச்சு. அந்த எய்டட் அது மாதிரி தான் சார் நான் சொன்னேன். நீங்கள் எல்லாருமே தப்பா போடுறீங்க. இது குறைஞ்சிட்டா என்ன பண்ணுவீங்க? அரசு வரும்போது காமராஜர்கள் ஆட்சியில் தொடக்க காலத்தில் கூட 1ஆம் வகுப்பு படிக்கும்போது 1 ரூபா, 2ஆம் வகுப்பு படித்தா 2 ரூபா, 3ஆம் வகுப்பு 3 ரூபா. நடிகர் திரு சிவகுமார் இது 100 பேட்டியில் சொல்லியிருப்பாரு, நான் பே பண்ணி தான் படித்தேன் அப்படின்னு. ஸோ இந்த வித்தியாசம் பாருங்க. இப்படி ஒரு செக்டர்ஸ் போயிட்டு இருக்கு. அப்போ இடஒதுக்கீடு பாதிக்குது இல்லைங்களா சார்? இவங்க நிறைய கன்ஃபியூஸ் வந்துருச்சு. வெறும் டீம் யூனிவர்சிட்டி மட்டும் இல்லை. இங்கே மார்க் எழுதும் போதே 10ல் பாஸ் மார்க் எத்தனை மார்க்? எல்லாருக்கும் எத்தனை? 35 தானே? எல்லாருக்கும் 40 தானே? நீட்ல 40% 45% வச்சிருக்காங்க தெரியுங்களா? ரிசர்வ்டு அன் ரிசர்வ்டு. இங்கேயே 2ஆ பிரிஞ்சிருக்கு. இங்கேயே 2ஆ பிரிஞ்சு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் வரும்போது 85 15, அதில் 85க்கு ஒரு நாம்ஸு, 15க்கு ஒரு நாம்ஸு. அதுக்கப்புறம் செல்ஃப் ஃபைனான்ஸ் வருது. அதில் NRI கோட்டை ஸ்டூடெண்ட் உள்ள வராங்க. அதுக்கு ஒரு ஃபீஸு, ஸ்டேட்டுக்குள்ள ஒரு ஃபீஸு. நான் கேட்குறேன், ரொம்ப பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நீட் வந்த பிறகு கட்டணம் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு. எந்த கட்டணம் குறைஞ்சிச்சு? டீம்டு யூனிவர்சிட்டியில் ஃபிக்ஸட் 25 lakhs தமிழ்நாட்டில். 5 வருஷம் எவ்வளோ சொல்லுங்க? 5 வருஷத்துக்கு அதுவே 1.25 கோடி ரூபாய் இருக்குது. நீட் தேர்வுக்கு முன்னாடி எவ்வளோ? அவ்வளோதான். என்ன நீங்கள் வந்து சாதிச்சிங்க? சரி, அதெல்லாம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் இருக்கிற செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், அதில் எவ்வளோ ஃபீஸு? அரசு பள்ளி மாணவன் அந்த எலிஜிபிள் மாணவன் நீட் 7.5 விட்டுருவோம். நம்மள மாதிரி அரசு கோட்டாவில் போய் சேர்றாங்களே, அவங்க ஃபீஸ் எவ்வளோ தெரியுங்களா? அதிகபட்சம் 11 லட்சத்துலேருந்து குறையுது. ரொம்ப கம்மி இதில் திருவண்ணாமலை அருமை இன்ஸ்டியூட்டு இங்கே கற்பக விநாயகா மதுராந்தகம் மேல்மருத்து ஆதிபராசக்தி இவங்க 6.5-7 லட்சத்தில் ஆரம்பித்து 8 லட்சம் வந்து பிஹெச்டி SRM 8 லட்சம் இப்படி ஸ்கேடரில் இருக்குது. ஏன் சார் வந்து அரசு கோட்டா நீங்கள் சொல்கிறீங்களே 3 லட்சம் ஃபீஸ்னு ஸ்டார்ட் வருதா? என்னது? தமிழ்நாட்டில் படித்த மாணவர்களுக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் போனால் 3 லட்சம் தான் ஃபீஸ்ன்னு போட்டிருப்பாங்க. எங்கேயாவது 7 லட்சத்துக்கு 10 லட்சம் படிச்சு வருஷம் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன குறைஞ்சிச்சு? அப்போ என்னென்னலாம் வருது பார்த்தீங்களா? ஃபீஸில் மாற்றம் இல்லை. இடபிள்யூசி உள்ளே வந்துச்சு. 75 50 குறைஞ்சிச்சு. 85 60 குறைய போகுது. 100 பேராக இருக்குது சேர. 85 பேர் சேர்ந்தவன் 60 சீட்டுக்கு அடிச்சுக்க போகிறாங்க. இதுதான் நடக்க போகுது. நீங்க 2016 திராவிட கட்சிகளுக்கு மாற்று காலத்தின் கட்டாயம்னு புக்கு எழுதி டிராபிக் ராமசாமி வெளியிட்டு கொடுத்தாரு. இன்னைக்கு பேசுற அத்தனை விஷயங்கள் அன்னைக்கு நான் பேசியிருக்கேன். இதுதான் நடக்க போகுது. நான் தான் சொன்னேன் சார், 2017 நான் எழுதிட்டேன். நீங்க ராஜன் கமிட்டி இது போட்டு தான் அவர் சொல்றாரு +2 முடிச்சவங்க இது வந்து பாதிக்குதுன்னு சொல்லி. நான் எப்ப எழுதிட்டேன்? என் பொண்ணு ஜட்ஜ்மெண்ட் ஆர்டரே வழக்கேதுதான் சார். இது வரைக்கும் 16/6 பத்தி கவலைப்படணுமா? இப்ப நீங்க என்ன நினைக்கிறேன் பண்ண போறாங்க? இவங்க அந்த 6 சீட் 5ஆ குறைக்க போறாங்க. 6 சப்ஜெக்டை 5ஆ குறைக்கலாமா? அப்போ நீங்க வந்து நீட் தேர்வு எதுக்குல உங்க லெவலை குறைச்சிக்கிட்டே வரீங்க. அதுக்கு ஈக்குவலா எடுத்துட்டு போறீங்க. பாயிண்ட் புரியுது சார் உங்களுக்கு? நீட் தேர்வை குறைக்காம அதுக்கு ஈக்குவலா உங்களை ஏத்திக்கிட்டே போறீங்க. அந்த நீட் தேர்வை ஈக்குவல் பண்ண பேலன்ஸ் பண்ண தான் நம்ம போறோம். ஏன்னா அங்க இப்ப நீதிமன்றத்தில் நம்ம ஸ்ட்ரகிள் ஆமா. அப்ப 85 60 குறைஞ்சு நீட் எடுத்துட்டு அப்ப என்ன பண்ணுவீங்க? ஒண்ணுமே மாத்த முடியாது. தெரியுமா சார் உங்களுக்கு? டிவர்ஸ் பண்ண முடியாது சார். அந்த 75 குறைஞ்சு 50 குறைஞ்சதுதான். இந்த 80 அப்ப எப்படி ஒரு கணக்கீடு சொல்லுவாங்கன்னா, நான் சொல்லிட்டேன் நீங்க சீட் அதிகமா கொடுத்துருக்கீங்க போடாமா. நான் சொல்றது இல்ல எப்படின்னா, உங்களுக்கு உங்க வாதத்தின் பிரகாரம் சமூக போராளி மட்டுமல்ல, நீங்க ஒரு தீர்க்கதரிசியா மாறிட்டு இருக்கீங்கன்னு வைங்க. நீங்க ஒரு 60% வந்து ஸ்டேட் கொடுத்துட்டு 40 எடுத்துக்கிட்டா எப்படி தெரியுங்களா கணக்கு சொல்லுவாங்க? நீங்க இந்தியா முழுக்க இருக்கிற அத்தனை கல்லூரியிலையும் நீ போய் சேரலாம். உனக்கு அப்போ வந்து பாத்தீங்கன்னா, நீ வந்து இப்ப ஏற்கனவே 13,000 சீட்டுக்கு போட்டி போட்டுட்டு இருந்த.
இப்போ நீ 60,000 சீட்டுக்கு போட்டி போட போற, அப்போ உன்னுடைய ஸ்பேஸ் விண்டோ அதிகமாகுதுன்னு சொல்வதற்கும். இப்போ ரீசெண்டா ஒரு பிரச்சனை கிளப்பிட்டு வரீங்களா தேர்தல் சீர்திருத்தத்துல? எஸ்ஐஆர் எதுக்கு கேள்வி மட்டும் கிடையாது, ஏன் எதுக்குறீங்க? நாடு முழுவதும் ஒரு தேர்தல் சொல்ற இதுதான், அதுதானே இது. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி இன்னொன்னு வேற எதிர்த்தாங்க, சிஏஏ எதுக்குறீங்க? எல்லாமே எதுக்குறீங்கல்ல, எல்லாமே எதுக்குறீங்கல்ல. நீங்க தான் எங்க வேணாலும் போலாம்ல. நீங்க போய் இனிமேல் எங்க நாங்க அந்த வடிவமைப்பை மாறப்போகுது தெரியுமா உங்களுக்கு? இனிமேல் எலெக்ஷன் அடிமையும் மாறப்போகுது. கிராமப்புறங்கள் எங்க இருந்தா உங்களுக்கு விளக்கம் தெரியும். உங்களுக்கு வார்டு மெம்பர், பஞ்சாயத்து தலைவர், ஒன்றிய கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர் இருக்கு இல்லையா, அந்த செக்டர் எல்லாம் ஒழிஞ்சிரும். அந்த செக்டர்ல முடிஞ்சிடும் சார். சீர்திருத்தம் வந்துட்டீங்க, நீங்க இனிமேல் பேசவே கூடாது. நீட்ட வரவேற்றுட்டோம், சமநிலைன்னு பேசிட்டீங்கன்னா எதையுமே பேசக்கூடாது. அங்க செக்டர் எப்படி மாற போகுது? நகராட்சி மாதிரி வரப்போகுது. அது வேற சார், கிடையாது சார். எஜுகேஷன் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. சரி, உள்ளாட்சி தேர்தல்ன்றது ஸ்டேட் கவர்மெண்ட்னுடைய லிஸ்ட்ல இருக்கு. நல்லா கேட்டுக்கீங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்து நடத்துறது தான். ஏன் தேர்தல் நடத்தாம இருக்குன்னு நம்ம கேட்கலாமே சார். யூ டோன்ட் ஹேவ் பாலிசி சார். சார், கல்வி வந்து அடிப்படை உரிமை. உங்களுக்கு அந்த அரசின் கொள்கை முடிவுங்கிறது நீதி செல்லவே செல்லாது சார். நீங்க ஈக்குவல் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிகாரத்தை பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 1984 ராஜீவ்காந்தி அவர்கள் கொண்டு வர்றார். அவரு கொண்டு வர்றது வந்து பஞ்சாயத்து ராஜுக்கான ஒரு அங்க உள்ள பிரதிநிதிகளுக்கு எல்லாம் இப்போ நீங்க பிரசிடண்டா 2011 16 வரைக்கும் இருந்திருக்கீங்க. கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து டைரக்டா உங்களுக்கு பணம் அனுப்புவாங்க. இது வந்து திருத்தம், இந்த திருத்தம் வந்து நாடு முழுவதும் செல்லும். ஆனா அமைப்பினுடைய ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லைங்களா, 5000 50,000 ஓட்டு இதை வந்து அதுல இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட் 33% வந்து அங்க பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் டிசைட் பண்றது. அதுல எப்படி ஒரு அருமையான பாயிண்ட். அந்த நீட்டுக்கு நான் சொல்லிட்டேன்னா சார், அந்த செக்டர் வரும்போது பெரிய பாதிப்பு ஏற்படும். நீங்க விரும்பி நீங்க போறீங்க பார்த்தீங்களா, நான் சொன்னல, அதை வந்து ஈக்குவல் பண்ணாம இவங்க ஏத்துக்கிட்டே போறது வந்து தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். இன்னைக்கு நீங்க 4ல இருந்து 2017 தமிழ்நாடு விரும்பி போகல, இல்ல வேற காலத்தின் கட்டாயம் போயிட்டு இருக்கு. எக்ஸாம்பிள் சொல்றேன், நாங்க ஸ்டடி பண்ணப்போ 2017 கர்நாடகா ஃபர்ஸ்ட், கேரளா செகண்ட், ஒன்றுபட்ட ஆந்திரா 3, தமிழ்நாடு 4th. நீங்க காலேஜ் வாங்கிக்கிட்டே போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வந்துடும். அன்னைக்கு மிகப்பெரிய பாதிப்பை சந்திப்பீங்க. அதனால நம்ம நீட் தேர்வு வேணாம். ரெண்டாவது, சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து கூட்டி செருப்பு தரோம், சைக்கிள் தரோம், ட்ரெஸ் தரோம், எல்லாம் சொல்லி சாப்பாடு தரோம் சொல்லி அந்த பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணி படிக்க வைக்கிறேன் சார். படிக்க வைக்கிறேன். அது 12வது வரைக்கும் படிக்க வைக்கிற நீங்கள் அந்த மாணவர்களுக்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டை போடுறீங்க, மன உளைச்சல் ஏற்படுத்துறீங்க. என்னோட கணிப்பு இன்னொரு 10 வருஷம் போனா நாம மனநோயாளி டாக்டர்கிட்ட போறோமா? இல்ல அவங்க எப்ப நாங்களே ஒரு மனநோயாளி உட்காந்துருக்கோம். நாங்க இப்படி போராடி 3 வருஷம் படிச்சுதான் நீட்டு வந்தோம், 2 வருஷம் எக்ஸாம் எழுதிதான் பிஜி வந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்படி உட்கார போறாங்களான்னு தெரியல. ஆகையினால நீட்டை தயவு செய்து உலகெங்கும் வாழும் எந்த மக்களும் படிப்புல வந்து வேலைக்குத்தான் நுழைவுத் தேர்வு வரணுமோ தவிர எந்த காலத்திலையும் ஒரு பள்ளி கல்வியிலிருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கல்லூரிக்கு போகும்போது தயவு செய்து வரக்கூடாது. நாட் ஓன்லி நீட்டு, நான் சொல்ல பைப்பு புரியுதா சார்? பள்ளி கல்வியிலிருந்து ஒரு உயர்கல்விக்கு போகும்போது தடையே இருக்கக்கூடாது சார். ஏன்னா இது வந்து புக் மெத்தேடு, அது அப்ஜெக்டிவ் டைப் மெத்தேடு. அப்ஜெக்டிவ் டைப்ல இருந்து 3 வருஷம் 4 வருஷம் கோச்சிங் போய் தெரியும், 2 வருஷம் போனேன் இறந்து போயிடுமா படித்து அப்ஜெக்டிவை கன்வெர்ட் அந்த மாணவர்களை நீங்கள் மீதியும் எங்கே கொண்டாடுறீங்க? புக் டைப்பு கொண்டு வரீங்க. அந்த நுழைவுத் தேர்வு கூடாது. சரி சார், இப்போ இந்த விஷயத்தில் நீங்கள் ஒரு திடமான ஒரு கருத்தையும் ஒரு தீர்க்க தரிசனத்தையும் சேர்த்து கொடுத்துருக்கீங்க. நாம் நிச்சயமாக வருங்காலத்தில் விவாதிப்போம். உங்களுடைய கருத்து பதிவுக்கு நன்றி. மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி சார். நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். அறம் தமிழ். நன்றி, வணக்கம்.